கிளிநொச்சி மாவட்டத்தின் அடம்பன் மகா வித்தியாலயத்தில் 2019ஆம் ஆண்டுக்கான இல்ல விளையாட்டுப் போட்டி நேற்று சனிக்கிழமை இடம்பெற்றது. இதில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த கல்வி ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன், தமிழ் பிரதேசங்களில் போதைப் பொருட்களை விநியோகிப்பதில் முப்படையினருக்கும் பங்குள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அவர்கள் உண்மையிலேயே யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த அரசாங்கம் அபிவிருத்தி செய்யப்படவில்லை. அவர்கள் அபிவிருத்தி செய்வதாக கூறி போத வஸ்துக்களை வடக்கு கிழக்கிலே கொண்டு வந்து விதைத்தார்கள். நான் நினைக்கின்றேன், உங்களுடைய இந்த பாடசாலையிலே இந்த விளையாட்டு போட்டியை ஆரம்பித்து விட்டு உங்களுடைய அயல் கிராமத்தில் உள்ள வங்காளை பாடசாலைக்கு சென்றவர்களே அங்கே பல முறைப்பாடுகள் கொண்டு வரப்பட்டன. எங்களுடைய பாடசாலைக்கு அருகாமையில் உள்ள கடைகள் பாடசாலைக்கு மாணவர்களுக்கு போதை வஸ்துகளை விற்பனை செய்கின்றார்கள். இப்படியான நிலைக்கு எங்களுடைய பாடசாலை மாணவர்கள் அடிமையாகி உள்ளார்கள் என்று உண்மையிலேயே நாங்கள் இந்த போதை வஸ்தை தடுத்து நிறுத்த வேண்டும். ஆனால் இதை தடுத்து நிறுத்துவதற்கு அவர்கள் இதை இங்கே நாங்கள் இப்போ ஒரு நெல் அறுவடை செய்வதாக இருந்தால் நெல்லை விதைத்து அதை வெட்டுவது போல் இங்கே போதை வஸ்துக்களை வடக்கு மாகாணத்திலே விதைத்து விட்டிருக்கின்றார்கள். காரணம், அரசியல்வாதிகள் தங்களுடைய சொந்த சுய லாபத்துக்காக தங்களுடைய வாகனங்களிலே உண்மையிலே அரசியல்வாதிகளுடைய வாகனங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்படுவதில்லை. நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர், நான் அமைச்சர் என்று சொன்னால் போலீஸ் அதிகாரி சரி என்று போயிடுவார். அந்த வாகனத்தில் என்ன போவென்பது தெரியாது. அப்படியான ஒரு நிலையில் தான் கடந்த கால அரசாங்கம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அதேபோல் நான் நினைக்கின்ற இந்த முப்படைகளும் இங்கே வேலை செய்துவிட்டு மீண்டும் விடுமுறைக்கு சென்று திரும்பி வரும்போது அவர்களும் கொண்டு வந்திருக்கின்றார்கள். இதை நாங்கள் பல இடங்களில் கண்டுபிடித்திருக்கின்றோம். இதற்கான நடவடிக்கைகளையும் எடுத்திருக்கின்றோம். இதை முற்று முழுதாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் சிறுவர் துஷ்பிரயோகம், பாலியல் வல்லுறவு இவைகள் நிறைய நடைபெற்றிருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், கடந்த வருடம் ஜூலை 2ஆம் தேதி நான் வீரசிங்கங்கோலிலே நான் ஆற்றிய உரை அது என்னத்தை கொண்டு வந்தது? எனது பதவியை ராஜினாமா செய்ய வைத்தது. நான் ராஜினாமா செய்திருந்தேன். என்னுடைய அரசாங்கத்துக்கு எந்த விதமான இடையூறும் விளைவிக்க கூடாது என்பதற்காக உடனடியாக நான் ராஜினாமா செய்திருந்தேன். ஆனால் உண்மையிலேயே நான் பேச வந்தது எங்களுடைய யுத்தத்துக்கு முன்னர் இருந்த நிர்வாகத்தை. நாங்கள் எந்த விதத்திலேயும் எதையுமே அரசாங்கத்துக்கு எதிராக செயற்படவில்லை. தொடர்ந்து கருத்து தெரிவித்த கல்வி ராஜாங்க அமைச்சர், எதிர்த்தரப்பு அரசியல்வாதிகள் இனவாதத்தை தூண்டுவதாகவும் வடக்கு கிழக்கு மக்கள் குறித்து சிந்திப்பதில்லை என்றும் குற்றம் சாட்டினார். நாங்கள் இன்று நல்லாட்சி அரசாங்கத்தை மாற்றியதன் பின்னர் இந்த நல்லாட்சி அரசாங்கத்தை மாற்றியதே இந்த சிறுபான்மையின மக்கள், தமிழ் முஸ்லிம் பேசுகின்ற சிறுபான்மையின வடக்கு கிழக்கு மக்கள் தான் இந்த நல்லாட்சி அரசாங்கத்திலே ஜனாதிபதியை மாற்றினார். உங்களுக்கு தெரியும், என்று ஜனாதிபதியை மாற்றியதுடைய காரணத்தினூடாக 4 வருஷம் நாங்கள் என்னத்தை அனுபவித்திருந்தோம், கடந்த 2 மாதங்கள் என்னத்தை அனுபவித்திருந்தோம் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். இதற்கு கூடி அவர்கள் பேசியவர்களை இனங்களுக்குடையான முரண்பாடுகளை கொண்டு வந்ததாக கூறியிருந்தார்கள். அவர்கள் பிழையான விதத்திலே இனவாதத்தை தூண்டுகின்றார்களே தவிர அவர்கள் மக்களுடைய இந்த அரசியல்வாதிகள் எங்களுடைய வடக்கு கிழக்கு மக்கள் என்ன செய்கின்றார்கள், எந்த நிலையில் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை அவர்கள் சற்றும் சிந்திக்கவில்லை.